மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக அவதரிக்கப் போகிறார் என்று தெரிந்து கொண்ட மகரிஷிகள் தேவி கௌசல்யாவின் கர்ப்பவாசத்தை கொண்டாடினார்கள். அதுதான் கர்ப்போத்சவம். அதாவது ஸ்ரீராமநவமிக்கு முன்பாக 9 நாட்கள் இந்த தினங்களில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பிரவச்சனம் செய்வதும் கேட்டு கொண்டாடுவதும் கர்ப்போத்சவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தினங்களில் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் செய்யாதோரும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது வழக்கத்தில் வைத்துள்ளனர். அதனால் இன்று தொடங்கி சுந்தரகாண்டம் எளிமையான கதை வடிவில் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீமத் ராமாயணம் நமது இதிகாசம். வால்மீகி முனிவர் லவகுச்சர்களுக்கு அதை கற்பித்தார். ஸ்ரீராமன் முன்னே லவகுச்சர்கள் அதை பாடினார்கள். ராமாயணத்தை பாராயணம் செய்வதால் சம்சார கடலிலிருந்து கரையேறலாம். அது தினமும் முடியாது என்பதால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தனர் ஆன்றோர். சுந்தரகாண்டம் எதனால் உயர்ந்தது? சுந்தரம் என்றால் அழகு. ஆஞ்சநேயருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுந்தரன். சுந்தரகாண்டம் பூராவும் ஆஞ்சநேயரின் பிரபாவம் தான். இது அனுமாரின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல்வன்மை